இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதி. இந்த வீடை பாருங்க எப்படி இருக்காண்டு. இருக்கிற வீடுகள் 1935 போட்டு கிடக்கு பாருங்க. ஒரு வீட்லேயே கிட்டத்தட்ட 5 மாமரம் அப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. இதை பாருங்க எப்படி இருக்கான்னு இந்த வீடு. பழைய ஆரம்ப பிரிவு போட்டிருக்கு. இன்னும் விதம் வந்து பார்த்தீங்கன்னா தாவடி சந்தி என்று சொல்கிறது. பிறப்பு விழாக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அன்னதானங்களும் கொடுத்து 10 கிலோ அரிசி பேக். மத்திய சன சமூக நிலைய கட்டடம் பாருங்க. இந்த முக்கணிகள் என்று சொல்கிறது அதுகளை வச்சு வளர்த்து கொண்டு இருக்கி பாருங்க. அந்த பழைய பில்டிங்லேயே இயங்குது செல்வம். இந்த மானிப்பாய் தாவடி பிரதான வீதி. இதில் வந்து இந்த கமுக மரங்களுக்கு இடையில் நல்லா இருக்குது அந்த கட்டிடத்தை. உறவுல எனக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காவலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த தாவடி பிரதேசத்தை தான் வந்து இந்த காவலி பகுதியில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே வந்து அண்மை காலத்தில் இந்த தாவடி பிரதேசத்தில் நிறையவே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். புதிய கட்டிடங்கள், புதிய நிர்மாணிப்புகள்லாம் நிறையவே வந்திருக்கு. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த தாவடி பிரதேசம் தொடர்பான ஒரு விரிவான அதே நேரம் சுவாரஸ்யம் மிக்க காவலியாக வந்து இந்த காவலி இருக்கும். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். மானிப்பாய் பகுதியிலிருந்து வந்து நாங்கள் காணொலி பகுதியை ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிப்பாயோட கர்நாடக யாழ்ப்பாணம் 782 வீதியால் தான் வந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மானிப்பாய் போலீஸ் நிலையம் இருக்குது. அப்படியே வந்து தொடர்ச்சி அங்கால பார்த்தீங்கன்னா வந்து இந்த மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம். இப்போ அண்மையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை புது வருட பிறப்பை வந்து புது வருட தினத்தை தேராக கொண்டு வந்து திருவிழா நடந்து முடிஞ்சது. இந்த விதத்தில் அந்த விநாயகர் ஆலயம் இருக்கு. மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம். அப்படியே வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதாவது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது வைத்தியசாலை என்று சொல்லலாம். அது பழைய கட்டிடம் வந்து இதுதான். இப்போ வந்து தனியார் வைத்தியசாலையாக வந்து இயங்கி கொண்டு இருக்கு. இப்போவும் தொடர்ச்சியாக இங்கால பார்த்தீங்கன்னா தான் இந்த வர்த்தக நிலைய தொகுதிகள் எல்லாம் இருக்குது. அதோட இப்போ அண்மையில் அமைக்கப்பட்ட ஒரு கடை தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு மட்டும் இருக்குது. நள்ளிரவு 12 மணி 2 மணி மட்டும் திறந்திருக்கும். இங்காலே ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்டோர் ரூம் உண்டு. ஜூஸ் கடைகள், ஃபேன்சி கடைகள் நிறையவே வந்து இந்த ஃபேன்சி கடையெல்லாம் வந்துட்டுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் சிட்டி, பீஸா கட் அப்படி வந்து சகல விதமான நிறுவனங்களும் வந்து இந்த மானிப்பாய் பிரதேசத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து மானிப்பாய் தொடர்பான தனி ஒரு காணொலியும் வந்து வெளியிட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து இந்த காகல்ஸ் ஃபுட் சிட்டி கட்டுற தொகுதி மானிப்பாய் பகுதி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மழை வர போது போலோட என்னென்னா மேகம் கருத்து இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த மானிப்பாய் பீஸா கட் பகுதி அமைஞ்சிருக்குது. அதோட வந்து இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோசரி கடைகள் இருக்குது. இந்தியாவில் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மானிப்பாய் சந்தை கட்டிட தொகுதி இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த பகுதி தொடர்பான ஒரு விரிவான காணொலி வந்து பதிவேற்றியிருப்பேன். மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து அப்படியே காட்சிப்படுத்தி கொண்டு போகிறேன். எல்லாம் வந்து இந்த ஆடை கடைகள். அதில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் பேக்கரி, மானிப்பாய் கிளை வந்து உண்மையிலே வந்து ஒரு பிரபலியமான ஒரு கிளை என்றே சொல்லலாம் இந்த தினேஷ் பேக்கரின்ற. அதில் சிங்கர் அவான்ஸ், ஸ்ரீ கணேச பவன் உணவகம். அப்படியே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தனியார் கல்வி நிலையம் ஒன்றும் இருக்குது. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்காலயம் வந்து இந்த ஆடை கடைகள், அதோட வந்து இந்த கல்வி நிலையங்கள் வந்து
அமைஞ்சிருக்கிறது அவதானிக்கலாம். தேசிய சேமிப்பு வங்கியும் வந்து இந்த பகுதியிலாம் இருக்குது. அதாவது வெளி தெற்கு பிரதேச சபை நினைக்கிறேன், அதுக்கு அண்மையிலே இருக்குது. நினைக்கணும் வெளியாமம் தென்மேற்கு பிரதேச சபை. ஸோ அந்த வெளியாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கு அருகிலேயே வந்து இந்த என்எஸ்பி வங்கியும் அமைஞ்சிருக்கு. இதான் பிரதான கட்டிடம் இந்த தென்மேற்கு பிரதேச சபை என்ற. அதோட இணைந்த விதத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் மட்டும் இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா மானிப்பாய் அந்தோனியார் தேவாலயம் வந்து இருக்கு. மானிப்பாய் அந்தோனியார் தேவாலயம். இது வந்து ஒரு பிரதான சந்தி ஒன்று, ஒரு முச்சந்தி ஒன்று. இப்படியே வந்து நாங்கள் நேராக பயணிச்சா நவாலி பிரதேசத்தில் போய் இணையக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே வந்து இடதுபுறமாக திரும்பி தான் வந்து பயணத்தை தொடர்றோம் இந்த காவடி பிரதேசத்தை நோக்கி. எங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட 3 மாடி கட்டிடம் உண்டு. அதில் வந்து நிறையவே வந்து இந்த வணிக வளாக கட்டிடங்கள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கணும். இது வந்து இப்போ அண்மையில் தான் முதலே கட்டப்பட்டது. அண்மையில் தான் வந்து வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் இந்த தாவடி பிரதேசத்துக்கு போகிற வீதி கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதி. இந்த வீதியால் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வந்து பயணிக்கும். இதில் ஒரு தேவாலயம் ஒன்றும் இருக்கு ஆரம்பத்திலேயே. இந்த வீதியால் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் பயணிச்சா வந்து நாங்கள் தாவடி பிரதேசத்துக்கு போகலாம். இதில் இருக்கிற அம்சங்களையும் வந்து நான் அப்படியே காட்சிப்படுத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடி வீடு, கீழே பார்த்தீங்கன்னா வணிக நிலைய கட்டிடங்கள். அந்த விதத்தில் இருக்க உண்மையில் இது ஒரு அமைதியான வீதி தான். ஆனால் வந்து மாலை நேரங்களில் வந்து கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலை எதிர்பார்க்கலாம். ஆனால் அண்மை காலத்தில் நிறைய மாற்றங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரியான கட்டிடங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குண்டு. இந்த வீடை பாருங்க எப்படி இருக்காண்டு. அது ஒரு தொடர்ச்சியான வீடுன்றே சொல்லலாம். அப்போ அங்கேருந்து இங்கே மட்டும் இருக்குது. இந்தியாவில் ஒரு அரச மரம், மாமரம். கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு இருட்டா தெரியலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகம் வந்து இருட்டி கிடக்கு. இங்காலேயும் ஒரு அண்மையில் அமைக்கப்பட்ட ஒரு 3 மாடி கட்டிடம் உண்டு. அதால வந்து என்னன்னா வெயில் அரிக்கிறது வந்து நின்றுட்டுது. இங்க பாருங்க, இதுல எல்லாம் பழைய கட்டிடங்கள், அதாவது 90ஆம் ஆண்டு காலத்து வீடுகளை அவதானிக்கலாம். கடை உண்டு, ஆனால் மூடப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியல. இதில் ஒரு சர்வீஸ் சென்டர் உண்டு, அதுவும் வந்து அப்படியே மூடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வலதுபுறம் ஒரு கிளை வீதி உண்டு போது நான் அதுக்கு போய் பார்க்கல. வந்து பிரதான இடங்களை பார்த்துட்டு வந்து அந்த இடங்களை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோயில் ஒன்று வர்றதாவது அன்னைக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயம். அந்த திருவிழாக்கள் எல்லாமே வந்து வெகு விமர்சையாக நடைபெறுறதை அவதானிக்கலாம். ஒரு பெரிய கோயில் ஒன்று வாங்க முன்புறம் போய் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆலயத்தின் முன்புறம் வந்துட்டு ஆலய வேலைகள் வந்து நடந்து கொண்டே இருக்குது. அதாவது இந்த திருப்பணி வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். அதுதான் என்னுடைய பகுதி. பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில தெரியுது பாருங்க. அந்த விதத்தில் இருக்கு ஆலயம். அங்கால அப்படியே வந்து இந்த வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்க ஆலமரம் உண்டுக்குள்ள தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் வந்து போட்டிருக்கணும். அதில் அங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது தொடர்ச்சியாக. குட்டி பைரவர் ஆலயம் போட்டிருக்கு. அதேமாதிரி இங்காலையெல்லாம் அந்த பரவலான அந்த ஆலயத்தின் வழிபாடுகள் போட்டிருக்கிறத அவதானிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில்ன்ற முற்புற தோற்றம். நிறைய பேர் இருக்கணும். வேலையாகலோ இல்லாட்டி ஆலயத்தோட தொடர்புடைய ஆகலோ தெரியல. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு.
ஒழுங்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உடைக்கப்பட்டு வேலையால் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஆலயத்தின் சுற்றுப்புற சூழலோட பார்ப்போம். என்னென்ன இதெல்லாம் இந்த திருப்பணி வேலையின் போது உடைக்கப்பட்ட அந்த இடிபாடுகளை தான் கொண்டு போட்டிருக்கீங்க. 2 தேர் மூட்டி இருக்கு. அங்கால ஃபுல்லாகவே வயர் பகுதிகள். இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேலைப்பாடுகள் என்ன மாதிரி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஆலயம் முழுமையாகவே வந்து தகர்க்கப்பட்டு திருப்பணி வேலையில் நடக்குகிறது. ஸோ இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இது வந்து கொக்குவில் நோக்கி பிரயாணிக்கிற வீதி உண்டு. இதே நேரம் இங்கால வந்து இந்த ஆலய வேலைகள் பிரம்மாண்டமாகத்தான் ஆலய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது, கட்டப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்க அந்த விதத்தில் இருக்குது. இங்கால கான்கிரீட் கல்லுகள் எல்லாம் பறிச்சிருக்குது. சிலதுகளுக்கு வந்தீங்கன்னா செங்கெல்லாம் போட்டு கட்டியிருக்கணும். இங்கால அந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுற பகுதி. அதோட பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்றும் இருக்குது, விசாலமாக திறந்து. இப்படியே வந்து நாங்கள் முழுமையாக வந்து இந்த ஆலய பகுதியை வந்து சுற்றி கொண்டு வந்துட்டோம். இப்படி வந்து நாங்கள் பயணத்தை தொடருவோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாம் நல்ல மாமரங்கள் பிறந்திருக்கு பாருங்க. தொடர்ச்சியாக இங்கே ஒரு பெரிய ஒரு திருமண மண்டபம் மட்டும் இருக்கு, குபேர மஹால் என்ற பேர். நாங்கள் இந்த திருமண மண்டபத்துக்கு அருகில் இருக்கிற இந்த கிளை வீதிக்கு வந்து ஒரு போய் பார்ப்போம். திருமண மண்டபம் வந்து உண்மையிலே சிறப்பாக செஞ்சிருக்கணும், நல்ல ஒரு வடிவாக இருக்கு பார்க்க. அதில் இங்கால பாருங்க இன்னொரு மேல் மாடி வீடு உண்டு. இந்த கமுக மரங்களுக்கு இடையில நல்லா இருக்கு அந்த கட்டிடத்தை பார்க்க. இந்த விதத்தில் இருக்குது. இது ஒரு சிறிய கிளை வீதி ஒன்று தான், எனக்கு பேர் என்னென்னு தெரியல. ஸோ இதையும் பார்த்து கொண்டு போவோம் வந்தோம். இங்கால பாருங்க, இங்கால ஒரு மேல்மாடி வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு கிளை வீதி ஒன்று போகுது. அதே நேரம் நிறைய மாமரங்களை பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலே கிட்டத்தட்ட 5 மாமரம் அப்படியெல்லாம் இருக்கு. அதனால விழாமரம் அந்த விழாக்காயும் காய்ச்சி இருக்கு, இது தெரியுது. அந்த விதத்தில் நிறையவே புதிய புதிய கட்டிடங்கள் நீங்கள் பாருங்க. அடுத்ததான் ஒரு மேல்மாடி வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். அந்த விதத்தில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கிளை வீதி ஒன்றுகளில் தான் போய்கொண்டிருக்கிறோம். பெருசாக வந்து ரோட்ல ஆக்கடி யாரையுமே காணல. பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவான ஒரு மேல்மாடி வீடு வந்து நல்ல பெயிண்டும் கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னு இந்த கிளை வீதி இப்படியே போய்கொண்டிருக்கு. இஞ்சால் பாருங்க, இதுலேயும் ஒரு மாமரம் உண்டு. ஸோ இதில் ஒரு முச்சந்தி மாதிரி வருது. ஒரு ஜேசஸ் என்ற சொருவம், மாதாண்ட சொருவம் உண்டு. தொடர்ச்சியாக வந்து இப்படியே போனால் பாதை மாதிரி போயிடுவோம். அதில் சோழ பெண்ணெல்லாம் பொறுத்து இருக்கணும். நாங்கள் திரும்பவும் வந்து பிரதான வீதியில் போய் காணொலியை வந்து தொடருவோம். இப்போ பாருங்க, அதில் வந்து ஒரு நெல் குத்துற இடம் ஒன்றும் இருக்கு. வடிவாக தெரியுது இல்லை, வியாசி தான் எடுக்கிறேன். நெல்லை வந்து குத்தி அவிக்கிற இடம், அதாவது ஒரு ரைஸ் மில் மாதிரி அரிசி ஆலை ஒன்றும் இருக்குது. அது இயங்குதா தெரியல. இப்போ பிரதான வீதி அதில் தெரியுது. நாங்கள் அப்படியே அதில் இணைஞ்சு வந்து தாவடியை நோக்கி வந்து பயணத்தை தொடருவோம். அப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்த பிரதான வீதியில் வந்து இணைஞ்சு வந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் வச்சு சோள மாரி தான் இருக்குது. அந்த வாழையும் குலை போட்டு தொங்குது. இங்கே ஒரு வீடு உண்டு.
இதை விட நிறைய வாழை மரங்கள் வச்சுருக்காருங்க. இந்த விதத்தில் இருக்குது. இதில் வேறுங்க ஒரு பாடசாலை உண்டு, சுதுமலை சிந்திமய பாரதி வித்தியாலயம். சின்மய பாரதி வித்தியாலயம் பாடசாலை தான். கோயிலுக்கு பொங்கல் செஞ்சு கொண்டிருக்கணும். ஸோ அந்த பாடசாலைக்கிட்ட வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த பாடசாலை ஒரு பெரிய பாடசாலை தான் நான் நினைக்கிறேன். உயர்தர பிரிவுகளும் இருக்குமெண்டு. சுழுமலை சின்மய பாரதி வித்தியாலயம். ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் தான். நான் உயர்தர பிரிவுகளும் கட்டாயம் இருக்கும். இந்த கட்டிடங்களை பார்க்க தெரியுதானே உங்களுக்கு. இங்கே நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையிலும் மைதான பகுதியாகும். அப்படி இந்த பகுதியாலையும் எப்படி தொடர்ந்து போய் பார்ப்போம். இது ஒரு கிளை வீதி பகுதி தான். நாங்கள் வர 2வது கிளை வீதி. இதுக்கையும் ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. நாங்கள் அப்படியே நேராக போவோம். இதில் ஒரு கடை உண்டு, ஆனால் மூடி இருக்கு பாருங்க. ஒம்மா தர இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி சுத்த வேலை தென்னை பேனையாண்டு எல்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்குது இந்த வீடு. அதோட இங்கே ரோட்டும் போட்டிருக்கணும். வங்காள இல்லை, இந்த பகுதிக்கு கான்கிரீட் ரோட்டெல்லாம் போட்டிருக்கணும். இங்கே மாமரம் நினைக்கிறேன், மாமரம் நிற்கிது. அப்படியே இங்கால பாருங்க, இங்காலையும் ஒரு மேல் மாடி வீடு உண்டு. இது கொஞ்சம் என்னென்னா உயரமாகி கொண்டு போகிற மாதிரி கிடக்கு. இதுக்கு ஒரு கிளை வீதி. அப்படி இங்கால இந்த கிளை வீதியும் போகுது. இதெல்லாம் அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா இணுவில் அல்லது கொக்குவில் பகுதியோட போய் இணையிற மாதிரி தான் இந்த கிளை வீதி எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக திரும்பி வந்து பிரதான வீதியில் போய் காவலியை தொடருவோம். இது போனால் வந்து அப்படியே வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் நல்ல மரங்கள் வச்சுக்கணும். தென்னை மரங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் வந்து பிரதான வீதிக்கு வந்து இணைகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஒரு பழைய ஒரு டயர் ஒர்க்ஸ் உண்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து அமைப்பில் இருக்கிற வீடுகள் 1935 போட்டுக்கிட்டு பாருங்க. ஸோ அந்த இதில் இருக்குது. இங்கே ஒரு டெய்லரிங் ட்ரைனிங் சென்டரா. இதெல்லாம் வந்து அந்த பழைய கட்டிடங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து இந்த தாவடி பகுதியை நோக்கி வந்து பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேனிப்பேலேருந்து இந்த தாவடி வீதியால் இந்த தாவடியை நோக்கி போய்க்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாமரங்கள் நிறைஞ்ச ஒரு சோலையண்டே சொல்லலாம். இந்த கடையால் சிலது வந்து பூட்டி கிடக்கு. அதுக்கு நாங்கள் வந்து இதுலேயும் வந்து 2 கிளை வீதி போது நாங்கள் என்னுடைய இடதுபுறம் இருக்கிற இந்த கிளை வீதிக்கு போய் பார்ப்போம். பகுதியால் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே வந்து பச்சை பசையிலாண்டி இருக்குது. இந்த ரோட்டுகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும். மாமரம், விளாமரம், அதை விட வந்து சில இடங்களில் வாழை மரம் எல்லாமே வச்சிருக்கணும். அதாவது இந்த முக்கணிகள் என்று சொல்கிறது, அதுகளை வச்சு வளர்த்து கொண்டு இருக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டையும் வாழை இருக்கும். ஆனால் வந்து விளாமரங்கள், மாமரங்கள் வந்து சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்களில் குறைவு. ஆனால் இந்த பகுதியில் வந்து நல்லாவே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அதாவது திரும்புகிற இடம் எல்லாமே எங்கேயாலும் ஒரு மாமரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த வீதியில். இதுகளும் வந்து அப்படியே இதுகளும் வந்து அப்படியே கிளை வீதிகளாக பிரிஞ்சு போய்கொண்டிருக்கு. அதாவது என்னுடைய பிரதான வீதியிலேருந்து இடதுபுறம் போனால் வந்து இணைவிலுக்கு போகலாம், வலதுபுறம் போனால் வந்து கொக்குவிலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இது இடதுபுறத்தால் போகிறோம். இது வந்து இணைகளை நோக்கியதாக தான் போய் சேரும் இந்த வீதி. அப்படியே நாங்கள் வந்து இதோட வந்து நிறுத்தி கொண்டு திரும்ப வந்து பிரதான வீதிக்கு போய் வந்து காணொலியை தொடருவோம். இதில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியூஷன் சென்டர் வந்து இந்திரன் கல்வி நிலையம் வந்து அதுக்கும் இருக்குது. ஸோ இதோட நாங்கள் நிறுத்தி கொண்டு பிரதான வீதியில் போய் இணைவோம்.
தொடர்ச்சியாக மீண்டும் வந்து நாங்கள் இந்த பிரதான வீதியில் வந்து இணைகிறோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுருக்கீங்கன்னா கடை தொகுதி உண்டு. இதால் ஒரு சலூன் பாருங்க, அந்த பழைய பில்டிங்லேயே இயங்குது சலூன். இப்போ முதலில் இருந்த சலூன்கள் நிறையவே இப்போ நவீனமயப்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில சலூன்களை தான் பார்க்கலாம். நேரம் இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மாடி வீடு, அது வந்து ஒரு அழகமாக இருக்குது. அதே நேரம் இங்கால ஒரு கடை தொகுதி, பாரிய ஒரு கடை தொகுதி. அந்த விதத்தில் இருக்குது இந்த பகுதி. அடுத்தது இதுக்கே ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. இதுலேயும் சும்மாவே மேலோட்டமாக பார்ப்போம். இது மலை வேம்படி ஒழுங்கு என்று சொல்கிறது. இது மாதிரி தெரியுமான்னு தெரியலை. ஒரு பக்கம் பேருங்க மாதிரி, இன்னொரு பக்கம் பேருங்க தகரம். இப்படித்தான் நிறைய இடத்த இங்காலே வந்து ஒரு வீட்டில் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இதில் ஒரு கோயில் நினைக்கிறேன், வைரவர் கோயிலாகும். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரதான வீதிக்கு வந்து நேரம். அதில் பார்த்திங்கன்னா அங்கால பெருசாக ஒரு அம்சங்களும் இல்லை, சாதாரண குடியிருப்புகள் இருக்கிறதால நான் பிரதான வீதியில் வந்து காணொலியை தொடர்றேன். இங்கால பார்த்திங்கன்னா இங்காலே ஒரு விறகு கடை உண்டு, அதோட ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்றும் வச்சுக்கணும். இங்காலயம் வந்து இந்த கடைகளை பார்க்கலாம். நாங்கள் இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா சுதுமலை பிரதேசம். சுதுமலை மத்திய சமூக நிலைய கட்டடம் பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து வீடுகள் அதில் புகையில் உலர்த்தி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட வந்து இது சுதுமலை மத்தி இனி இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தாவடி பிரதேசம் ஆரம்பமாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இதான் பிரதான வீதி. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளை வீதி ஒன்று போகுது. இப்படியே வந்து நாங்கள் சுதுமலை பிரதேசத்துலேருந்து தாவடி பிரதேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மேகம் இருட்டி கிடக்க, ஆனால் கொஞ்சம் வெளிச்சது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு. என்னுடைய ஒரு வீடு ஒன்று கட்டப்படுது. இதை பாருங்க எப்படி இருக்கான்னு இந்த வீடு. இதெல்லாம் முதல் காலத்திலே கட்டின வீடுகள். 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு கால போதிய கட்டின வீடுகளாக இருக்கும். ஏன்னாண்டா இப்போ அண்மை காலத்தில் இப்படி ஒரு நிர்மாணிப்புகளையும் பார்க்குறதில்ல. இதுவும் முதல் இருந்த ஒரு கடையாக இருக்கும் பாருங்க. அதாவது இந்த இரும்பு கதவுகள் வெளிப்பகுதியில் போட்டிருப்பினோம் முன்னைய கடைகளுக்கு. அப்படி இருக்கு இந்த கட்டடம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மானிப்பாய் தாவடி பிரதான வீதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளை வீதி ஒன்று போகுது, அண்ணாமலை வீதி என்று ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. இதில் ஒரு வைரவ கோயில் நினைக்கிறேன், அதுவும் வந்து வச்சுக்கணும். நாங்கள் இப்படி இந்த கிளை வீதிக்கு ஒரு போய் பார்ப்போம் ஒரு கொஞ்சம் தூரம். இந்த அண்ணாமலை வீதியால் தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய புதிய புதிய கட்டிடங்கள். அதாவது இப்போ அண்மையில் தான் நிறைய இந்த தாவடி பகுதியிலே இப்போ அண்மையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மேல்மாடி வீடுகள், புதிய வர்த்தக நிலைய தொகுதி எல்லாம் வந்து கட்டிக்கணும். அந்த விதத்தில் இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு மேல்மாடி வீடு உண்டு. அதே நேரம் இங்கே சர்ச்சில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது போல். எனக்கு என்ன விளையாண்டு தெரியல, அதுவும் ஒன்று நடக்குது போல். அதில் வந்து நடக்குது. அதில் வந்து தேவாலயத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. எனக்கு என்னென்னு தெரியல, யாரும் தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு தான் நிறைய இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். இந்த அண்ணாமலை வீதியோட தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். முதல் போனோம் ஒரு கிளை வீதி.
சரி இப்படி போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம். இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மாடி வீடு உண்டு பாருங்க. ஒரு பிலா மரம் உண்டு, ஆனால் முழுமையாக வெட்டி இருக்கணும். ஆனால் திரும்ப அது தலைச்சி வருகுது. அதே இது ஒரு பெரிய ஒரு விலாசமான ஒரு மாமரம் உண்டு. அந்த விதத்தில் வந்து இருக்குது இந்த அண்ணாமலை வீதி. ஆனால் இதுலேயும் வந்து பெறவெல்லாம் இங்கே பாருங்கள். அடுத்த ஒரு மேல் மாடி வீடு அப்படி வந்து இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்டது, அதை விட கூட வெறும் மேல்மாடி வீடுகளை அவதானிக்கலாம். எல்லாமே இப்போ அண்மையில் ஒரு 5 வருஷத்துக்கு உட்பட்ட காலத்தில் அமைக்கப்பட்டதாக இருக்கும். இதில் ஒரு ஆலயம் உண்டு, பைரவர் கோயில் உண்டு. அந்த விதத்தில் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பகுதியோட இப்படியே வந்து நிறைவு செய்து நாங்கள் திரும்ப வந்து பிரதான வீதியில் இணைஞ்சு வந்து காணொலியை தொடருவோம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை வீதியால் வந்து இணைஞ்சு அண்ணாமலை வீதியால் வந்து நாங்கள் இந்த பிரதான வீதியில் இணைந்து பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று பார்த்திங்கன்னா இங்காலே பகுதிகளுக்கு வெயில் அறிக்கை வலிக்கிடுது. தொடர்ச்சியாக அப்படியே இங்கால பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கீழே கடையெல்லாம் அமைச்சிருக்கு. ஆனால் அது அப்படியே மூடப்பட்ட நிலையில் இருக்குது. ஆனால் பாருங்க அந்த கடை வாடகை கொண்டு கொடுக்குறது அந்த கட்டடத்தை அண்மிச்சு தான். தொடர்ச்சியாக இந்தியாலையும் வந்து இதர வர்த்தக நிலையங்களை அவதானிக்கலாம். தொடர்ச்சி வேலையெல்லாம் செய்யணும். சலூன் கடை எல்லாமே இந்தியாலையும் மரங்கள் நிற்கிது. மழை 5 மணி 15 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீதியும் வந்து ஒரு போக்குவரத்து நெருக்கடி மிக்க வீதியாக இருக்குது. அடுத்தடுத்து வாகனங்கள் வர்றது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க ஒரு சாமி படங்கள் விற்கிற கடை உண்டு. அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கராஜ் உண்டு. அதில் வந்து வேலையால் செஞ்சு ஒன்று வைக்கணும். அதிலும் இதில் அலுமினியம் ஃபிட்டிங் கடை ஒன்றும் இருக்குது. ஸோ அது பொருளுக்கு இருக்குது. அதில் இங்கால பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த புகையில பயிற்சியை வந்து மேற்கொண்டிருக்கணும் போல. ஆனால் அதெல்லாம் கருகி கிடக்கு பாருங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த புகையில பயிற்சியை தான் மேற்கொண்டிருக்கணும். ஆனால் இந்த இடைக்கு எல்லாம் கருகி போயிருக்கிறத பார்க்கலாம். இதான் வந்து அந்த புகையில மரத்தின் பூ நினைக்கிறேன். புகையில செடி தான். நடை கிஞ்சாலெல்லாம் பாதினியம் எல்லாம் முளைச்சிருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மன்னிக்கணும், இந்த மரவள்ளி கிழங்கு தடி வந்து உண்டிருக்கணும் மங்காளி பக்கம். அந்த விதத்தில் இருக்குது. நாங்கள் இந்த தாவடி பிரதேசத்தை அண்மிச்சிட்டோம். பார்த்த மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு தடியல் எல்லாம் உண்டி இருக்குது. அது நல்ல விதத்திலேயே வந்து முளைச்சி வந்து கொண்டிருக்கு. நல்ல செம்மண்ணும் கூட. இங்கால மத்திய சித்த மருந்தக முடிவில் அதோட இங்காலயம் வந்து விவசாய பயிற்சிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. வீட்டோட நல்ல தாள கண்டுகள் வச்சிருக்கு பாருங்க. இப்போ நல்ல வெயில் இருக்குது இஞ்சால வந்த உடனே. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தூபி தான் அது. அமரர் தர்மலிங்கம் மேனிப்பை தெற்கு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழர் விடுதலை கூட்டணி, தாவடி மக்களால் நிறுவப்பெற்ற நினைவு தூவி என்று இருக்கு. ஒரு நினைவு தூவி ஒன்றும் வச்சுக்கணும். இருக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. நாங்கள் அதுக்கு போகல. இப்போ இந்த பக்கம் இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வீதி. இது ஒரு பஸ் தெரிக்கும் இல்லையா பாருங்க. தொடர்ச்சியாக வந்து அந்த வீதியால் தான் பயணித்து போய்கின்றிருக்கிறோம். அதில் ஒரு பிலாமரம். இதில் பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பலாப்பழங்கள் தெரியும். அப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பலாப்பழங்கள். நிறையவே காய்ச்சி இருக்கிறத அவதானிக்கலாம். தொடர்ச்சியாக இங்கால ஐயப்பன் பந்தல் சேவைகள் இப்படி இருக்கு. இதுலேயும் ஒரு அழகான மேல் மாடி வீடு உண்டு. அதில் ஒரு சைக்கிள் கடையும் ஒன்றும் இருக்குது. நாங்கள் இப்படி இந்த கிளை வீதியால் வந்து திரும்பி பயணிக்கிறோம். இந்த வீதி பார்த்திங்கன்னா இப்படி அந்த தாவடியில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமான
தாவடி வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்துக்கு வந்து இந்த வீதி வந்து போகுது. இதுலேயும் வந்து நிறைய கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேல் மாடி வீடுகளாக தான் இருக்குது. இதில் நான் நினைக்கிறேன் ஒரு முருகன் கோயில் உண்டு. இது ஒரு முருகன் கோயில். இதை தாண்டி தான் வந்து இப்படியே நாங்கள் பத்திரகாளி கோயிலுக்கு போவோம். நாங்கள் இந்த முருகன் கோயிலே முழுக்க பார்த்துட்டு போவோம். முருகன் கோயிலுக்கு உள்ளே போகிறோம். தூச்சக்கர வண்டியில் அங்கே வந்து நடந்து வரலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோயிலுன்ற முட்புற தோற்றம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு. இஞ்சாலையில் நல்ல வில்வ மரங்கள்லாம் வச்சுருக்கு. ஸோ அதை விட வந்து இங்கால பார்த்திங்கன்னா இதில் ஒரு தேர் முட்டி ஒன்று இருக்குது. அதை விட அங்கால வந்து ஒரு 4 தேர் முட்டிகள் இருக்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் 1 2 3 4 தேர் முட்டி அங்காளி பக்கமும் இருக்குது. அதோட எங்களை வாகன சாலைகள் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஒரு முருகன் கோயில் வந்து எனக்கு பேர் இதில் ஒன்றுலையும் குறிப்பிடப்படையில். தாவடி பிரதேசத்தில் இருக்குது. தாவடி தெற்கு பிரதேசம் நினைக்கிறேன் நாங்கள் இப்போ நிற்கிறது. அப்படியே தொடர்ச்சியாக பயணிப்போம். அப்படியே இந்த பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இந்த கிளை வீதிகள் மெடிக்கல் சென்டர்கள் எல்லாம் வந்து இருக்கிறத அவதானிக்கலாம். அதில் வந்து இந்த பகுதிகள் எல்லாம் சரியான நெருக்கமான குடியிருப்புகளாக தான் பரம்பி இருக்கு. என்னென்னா அண்மையில் தான் கொக்குவில் அதோட வந்து நகர்ப்புறங்கள், அதாவது யாழ்ப்பாணம் நகரத்துக்கு அண்மையில் இருக்கிறதால கொஞ்சம் குடியிருப்புகளும் வந்து சரியான அடர்த்தியாக இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கட்டடம் உண்டு. நான் கிட்ட கொண்டே காட்டுறேன். கட்டடம் உண்டு மாயவன் நெற்களஞ்சியம் உண்டு. இந்த வருஷம் தான் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் தான் திறக்கப்பட்டது. விஜிதா ரைஸ் மில்லுன்ற நெற்களஞ்சியம் உண்டு. இது இந்த திறப்பு விழாக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அன்னதானங்களும் கொடுத்து 10 கிலோ அரிசி பேக்கும் கொடுத்தவ அந்த விதத்தில் இருக்குது. இந்த தாவடி தெற்கு பிரதேசத்தில் இந்த மாயவன் நெற்களஞ்சியம் வந்து இருக்குது. விஜிதா ரைஸ் மில்லுன்ற திருச்சாஞ்சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குடியிருப்பு, அதாவது இப்போ தான் இந்த மதிலெல்லாம் கட்டி இருக்கிறத அவதானிக்கலாம். அங்கால பார்த்திங்கன்னா அங்கால ஒரு மேல் மாடி வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. ஸோ இந்த வீதி பார்த்திங்கன்னா வந்து இந்த சோமசுந்தரம் வீதி. ஸோ இதால் வந்து நாங்கள் இந்த நெற்களஞ்சியத்தை பார்த்துட்டு திரும்ப வந்து வந்துட்டோம். அதெல்லாம் முதல் பார்த்த கோவில் இருக்குது. இப்படியே வந்து நாங்கள் எங்கள் வலதுபுறமாக திரும்பி வந்து பயணிக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாவடி இதற்கு சனசமூகம்லையும் அதோட தாவடி இதற்கு இந்த வடபத்திரகாளி அம்மன் கோயிலும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கால நிறைய தேக்கு மரங்கள் இப்படியே வச்சிருக்கிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா தாவடி தெற்கு சனசமூக நிலையம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவிழா நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சரியாக தெரியலை, 7ஆம் திருவிழா இல்லாட்டி 6ஆம் திருவிழாவோ தெரியலை. திருவிழா நடந்து கொண்டிருக்கு. பூஜையால் சத்தம் கேட்கும் நினைக்கிறேன். பெரிய கோயில் பின்னுக்கு தான் அந்த விஜிதா ரைஸ் மில்லும் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க கோயில் திருவிழாக்கு அப்படியே ஊரே களை கட்டின மாதிரி கிடக்கு. சுத்தவரை எல்லாம் லைட் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ அதில் தெரியுமா நினைக்கிறதா இந்த ரைஸ் மில் பகுதி. இந்த வீதி இப்படியே வந்து வினவேல் பிரதேசம் கொக்குவேல் பிரதேசத்தை நோக்கி தான் போய் இது நாங்கள் திரும்ப வந்து இந்த தாவடி பிரதான வீதிக்கு போய் வந்து காணொலியை தொடருவோம். பாருங்க இதில் மாயவன் ரைஸ் மில்லுன்னு ஒன்று இருக்குது. அதுண்ட பில்டிங் நான் நினைக்கிறேன் இதுண்ட பில்டிங் தான் அந்த மாயவன் நெற்களஞ்சியமாக இருக்குமெண்டு ஒரு பெரிய பில்டிங் உண்டு. அது அப்படியே கோயிலுண்ட பின் வீதியால் போய்கொண்டிருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கோயில் பகுதியை சுற்றி கொண்டு வந்துட்டேன். தேர் திறந்து வச்சுக்கிறேன் பாருங்க. முன்பகுதியால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். வீதிக்கு வந்து தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறோம்.
இதான் வந்து நாங்கள் முதல் பார்த்த அந்த முருகன் கோயில். அப்படியே வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பிரதான வீதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். மீண்டும் வந்து இந்த பிரதான வீதியில் வந்து இணைகிறோம். தொடர்ச்சியாக அந்த பிரதான வீதியால் தான் இணைந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வர்த்தக நிலையங்கள், குடியிருப்பு பகுதிகள் என்று பரம்பி இருக்கிறத அவதானிக்கலாம். லிங்கவாசம் உண்டு, ஒரு பெரிய வீடு உண்டு. அதோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாடசாலையும் ஒன்று இருக்குது. தாவடி ஈத்தாக்கா பாடசாலை ஆரம்ப பிரிவு போட்டிருக்கு. இந்த ஈத்தாக்காண்ட விரிவாக்கம் எனக்கு உண்மையாக தெரியாது. அது தெரிஞ்சாக்கள் இருந்தீங்கன்னா தானாக்கான தமிழ் கிழவன் ஈத்தாக்காண்ட என்னென்னு தெரியல. அது தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே அந்த பாடசாலையோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்ஜெட் நிலையம் உண்டு, தனியாற்றி ஒன்று இருக்குது. அப்படியே வந்து ஒரு வாழைப்பழ கடை. இந்த தாவடி வீதி வந்து அமைஞ்சிருக்குது. இதாலேயும் ஒரு பெரிய வீடு உண்டு. காணொலி கொஞ்சம் நீண்ட காணொலியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். முழுமையாகவும் விரிவாகவும் பார்க்கணுமெண்டா கொஞ்சம் நேரம் கூட தான் தேவைப்படும். அப்படியே தொடர்ச்சி எஞ்சால பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்பலவான பிள்ளையார் ஆலயம் தாவடி பகுதியில் இருக்கிற அம்பலவான விநாயகர் ஆலயம் தான் வந்து இது. ஆலயத்தின் முற்புற பகுதி இதுதான். பாருங்க, நான் ரோட்ல இருந்தே காட்டுறேன். பூஜைகள் நடந்து முடிஞ்சிட்டு போல ஆலயத்தின் அம்பலவான விநாயகர் ஆலயம். எங்கேயாலையும் கொஞ்சம் வர்த்தக நிலைய, அதாவது ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்கு, துர்கா கிளினிக் என்ற பேரில். நல்ல நிழல் தரக்கூடிய மரங்கள் வச்சுக்கினா விநாயகர் ஸ்டோர்ஸ் வந்து ஒரு பழைய கடை உண்டு. அந்த மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலாப்பழங்கள் இருக்கிறத அவதானிக்கலாம். இப்படியே வந்து நாங்கள் இந்த தாவடி பிரதேசத்தால் வந்து கொக்குவில், அதாவது கேகேஎஸ் ரோட்டில் வந்து இணைஞ்சிட்டோம். காங்கேசந்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதிக்கு வந்து இணைஞ்சிட்டோம். இதில் ஆரம்பத்தில் இங்கே சில ஹார்ட்வேர் ஷாப் கடைகள் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை பாருங்க. இதால் கோவிட் விழிப்புணர்வு எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா விதம் வந்து பார்த்தீங்கன்னா தாவடி சந்தி என்று சொல்கிறது. இது வந்து காங்கேசந்துறை பிரதான வீதி. இப்போ அந்த சந்தியை தாண்டி நாங்கள் வந்துட்டோம். இதான் வந்து நாங்கள் பிரியாணிக்கு வந்த பாதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சுதுமலையன்று போட்டிருக்கு பாருங்க, பேர் உண்டு. இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்கிறேன். இந்த தாவடி பிரதேசம் தொடர்பான ஒரு முழுமையான சுவாரஸ்யமிக்க காணொலி தொகுப்பாக வந்து இந்த காணொலி இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த தாவடி பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான பௌதிக அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்தி இருந்தேன். காணொலி பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த தாவடி பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவைக்கு வந்து இந்த காணொலியை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவையும் தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.